கர்த்தருடைய தீர்க்கதரிசி சகோதரர் வின்சென்ட் செல்வகுமார் அவர்கள் கர்த்தருடைய வார்த்தையை உங்களோட பகிர்ந்து கொள்வாங்க. திறப்பின் வாசல் ஜெபம் மார்ச் மாதம் 2024. இந்திய தேசத்தில் எழுப்புதலுக்காகவும் ஆசீர்வாதத்திற்காகவும் கடந்த 43 வருடங்களாக 4 மாவடியில் ஒவ்வொரு மாதமும் கடைசி சனிக்கிழமை தோறும் திறப்பின் வாசல் ஜெபம் நடைபெற்று வருகிறது. மார்ச் மாதம் 30ஆம் தேதி 4 மாவடி தேவனுடைய கூடாரத்தில் திறப்பின் வாசல் ஜெபம் மிகச் சிறப்பாக நடைபெற்றது. இந்தியாவின் பல மாநிலங்களிலிருந்தும் வெளி தேசங்களிலிருந்தும் திரளான தேவஜனங்கள் தேசத்துக்காக ஜெபிக்கும்படி கூடி வந்தார்கள். நான் அரகோணத்துல வரேன், பெங்களூர்லேருந்து வரேன், சென்னையிலிருந்து வரோம், நெய்வேலியிலிருந்து வரோம், ராஜபாளையத்திலிருந்து வரோம், கன்னியாகுமரி, திருச்சி. கென்யா தேசத்திலிருந்து பேராயர்கள் மற்றும் இலங்கை தேசத்திலிருந்து பேராயர் பிரின்ஸ் அவர்களும் திறப்பின் வாசல் ஜெபத்தில் பங்கு பெற்று ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொண்டனர். பாடல் வேளையை இயேசு விடுவிக்கிறார் ஊழியர்களும் ஆராதனை வேளையை இஸ்ரேல் தேசத்திலிருந்து வந்திருந்த சகோதரர் கிரண் மற்றும் அவரது குடும்பத்தினர் பொறுப்படுத்தி நடத்தினார்கள். பாடல் ஆராதனை வேளைக்கு பின் சகோதரர் மோகன் சி லாசரஸ் அவர்கள் இந்திய மக்களின் ரட்சிப்பிற்காகவும் இயேசு விடுவிக்கிறார் ஊழியத்தின் மூலம் தாங்கி வரும் 1224 மிஷனரிகளை தேவன் பயன்படுத்தவும் குழந்தைகளின் பாதுகாப்பிற்காகவும் வரப்போகும் பாராளுமன்ற தேர்தலுக்காகவும் பாரத்தோடும் கருத்தோடும் ஜெபத்தை ஏறெடுத்தார்கள். கூடி வந்திருந்த தேவஜனங்கள் அனைவரும் சகோதரர் அவர்களோடு இணைந்து ஒரு மனதோடு ஜெபித்தார்கள். ஆண்டவரே, என் தேசத்தில் இருக்கிற 144 கோடி மக்களை ரட்சிக்கப்படணும், என் ஜனெல்லாம் ரட்சிக்கப்படணும், சத்தியத்தை அறியணும் ஆண்டவரே. சகோதரர் சாம் ஜபராஜ் அவர்கள் பீகார் மாநிலம் மற்றும் இஸ்ரேல் எழுப்புதலுக்காக, கென்யா தேசத்தின் எழுப்புதலுக்காக மற்றும் தமிழ்நாட்டின் புதுக்கோட்டை மாவட்டத்தின் எழுப்புதலுக்காகவும் விசேஷித்த ஜெபத்தை ஏறெடுத்தார்கள். சகோதரர் டேவிட் கணேசன் அவர்களின் கிராம மிஷனரி இயக்கம் ஊழியத்திற்காக புதிதாக 5 வாகனங்கள் இயேசு விடுவிக்கிறார் ஊழியத்தின் மூலம் கொடுத்து பிரதிஷ்டை செய்யப்பட்டது. இயேசு விடுவிக்கிறார் ஊழியத்தின் மூலம் தேவனிடமிருந்து அற்புதங்களை பெற்றுக் கொண்டவர்கள் சாட்சி கூறி தேவனை மகிமைப்படுத்தினார்கள். எனக்கு 2010 பிரெயின்ல கட்டி இருந்துச்சு. அப்போ நான் நினைவற்ற நிலையில இதுல கேஎம்சிஹெச்ல அட்மிட் ஆயிருந்தேன். அதே சமயத்துல சேலத்துல இங்க விடுதலை பெருவிழா அண்ணா கூட்டம் நடத்தினாங்க. அப்போ ஜீசஸ் ரெடீம்ஸ் கமிட்டிஸ்ல இருக்கவங்க என்னுடைய பிரேயர் ரெக்வஸ்ட் சொல்லி எனக்காக ஜெபம் பண்ணாங்க. நான் நினைவுல இருந்து வெளியே வந்துட்டேன். கட்டியும் எனக்கு ஏசப்பா அப்படியே கரைச்சி சுகம் கொடுத்துட்டாரு. ஸ்கேன் பண்ணும்போது அது ஒண்ணுமே அதுக்கான அறிகுறியே இல்ல. நல்ல கரங்களை தட்டி கர்த்தருக்கு மகிமை செலுத்துங்க. 30 வருஷமா குடிப்பழக்கம் இருந்தது. 30 வருஷம் குடிப்பழக்கம் 3 மணிக்கு சாப்பிடுவேன். 3 மணிக்கு அதிகாலை 3 மணிக்கு குடிக்க ஆரம்பிச்சேன். திறப்பின் வாசல் ஜெபப்படுறதுக்கு வந்தேன். எனக்கு வேண்டாம் ட்ரீட் வந்தா கூட்டு வந்தா வா அங்க வேணா செய்யணும். ஆண்டவரின் அற்புதம் செஞ்சாரு எனக்கு. இப்போ அந்த பக்கத்தை விட்டு நீங்க நல்லபடியா குடும்ப சந்தோஷமா. எத்தனை வருஷம் ஆச்சு? இப்போ 6 மாசம் ஆச்சு. 6 மாசம் ஆச்சு. முருகனை இயேசு விடுதலை ஆக்கி இருக்கிறார். 7 வருடங்கள் குழந்தை இல்லாம இருந்தது. நாங்க ஹாஸ்பிடல்ல ட்ரீட்மெண்ட் எல்லாம் எடுத்தோம், எந்த பிரயோஜனமும் இல்ல. லாஸ்ட்ல அவங்களே சொல்லிட்டாங்க நீங்க நார்மல் ட்ரீட்மெண்ட் எடுக்கிறதே வேஸ்ட் அப்படின்னு. அதே வருஷத்துல தான் 2022 நவம்பர் மாசம் 3 நாள் வாரத்துல 3 நாள் வச்சு 21 நாள் தேசத்துக்கான பிரேயர் நடந்துட்டு இருந்தீங்க. அப்போ நாங்க லாஸ்ட் டே இங்க தேசத்துக்கான பிரேயர்ல கலந்து கொண்டு தேசத்துக்காக ஜெபித்து சென்றோம். அதே மாதத்திலே தேவன் எங்களுக்கு இரட்டத்தனையான ஆசீர்வாதத்தை தந்தார். நாங்கள் துக்கப்பட்ட நாட்களுக்கு தேவன் எங்களை இரட்டிப்பாய் ஆசீர்வதித்தார். கட்டி இருந்தது. எந்த பகுதியில? இந்த பகுதியில 2 ஆஸ்பத்திரி போனோம். இந்த அறுவை சிகிச்சை செய்யணும்னு சொல்லிடுறோம். சரி. அப்ப நாங்க வேற ஒரு ஆஸ்பத்திரி இங்க சிறப்பின் வாசல் ஜெபத்தில் கலந்து கொண்டு ஜெபித்து கொண்டு போறோம். ஆபரேஷன் இல்ல, எல்லாமே விடுதலை வேணும்னு சொல்லிட்டு போறேன். அங்க போய் பார்த்த பிறகு அவர் எல்லா டெஸ்டும் பண்ண பிறகு ஒரு நோய் இல்ல, ஒண்ணுமே இல்ல, மருந்து இல்லாத விடுதலை ஜீசோப்பாய் போட்டாங்க. ஆமென் ஆமென். திறப்பின் வாசல் ஜெபத்திற்கு கடிதம் எழுதி ஜெபிக்க கேட்டுக்கொண்டவர்களுக்காக சகோதரி செல்லாராணி அப்பாதுரை அவர்களும் வந்திருந்த மக்கள் எழுதிய ஜெப குறிப்புகளுக்காக சகோதரி ஆஷ்லி எபனேசர் அவர்களும் சிறப்பு ஜெபத்தை ஏறெடுத்தார்கள். தேவனுடைய கூடாரத்தில் அமைந்துள்ள மோசே அரங்கில் சிறு பிள்ளைகளுக்காக நடத்தப்பட்ட சிறப்பு கூட்டத்தில் திரளான சிறுவர்கள் கலந்து கொண்டு ஆசீர்வதிக்கப்பட்டனர். இறுதியாக சகோதரர் மோகன் சி லாசரஸ் அவர்கள் பயப்படாதிருங்கள், உங்களுக்கு சமாதானம் என்ற தலைப்பில் தேவ செய்தியை பகிர்ந்து கொண்டார்கள். கூடி வந்திருந்த தேவஜனங்கள் கர்த்தருடைய வார்த்தையை கவனத்துடன் கேட்டு ஆவியில் புது பலனை பெற்றுக் கொண்டனர். ஜெப நேரத்தில் உயிர்த்தெழுந்த இயேசுவுக்கு அநேகர் தங்களுடைய வாழ்வை அர்ப்பணித்தனர். பிசாசின் வல்லமையால் பாதிக்கப்பட்டவர்களும் வியாதியின் வேதனையால் அவதிப்பட்டவர்களும் உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்துவின் வல்லமையினால் விடுதலையை பெற்றுக் கொண்டனர். அற்புதங்களை பெற்றுக் கொண்டவர்கள் சாட்சி கூறி தேவனை மகிமைப்படுத்தினார்கள். காட்டுல என்ன பிரச்சனை? காட்டுல ஒரு வாரமான வலி இருந்துச்சு. எந்த வேலையும் செய்ய முடியல, கஷ்டப்பட்டு செய்யணும். இப்ப தொட வேண்டும், இனி ஆவியான தொடரணும், அதை உணரணும் அப்படின்னு ஜெபிச்ச பொழுது ஆவியான வல்ல மேல நிரப்பினாரு. நெருப்பு கீழே விழ வச்சாங்க. அப்புறம் சோதிச்சு பார்க்கும்போது வலியே இல்ல. ஆண்டவர் புதிய இருதயத்தை கொடுத்துட்டார். God bless you. God bless you. எனக்கு 2 வருஷம் பிரஸ்ட் கேன்சர், 8 கீமோ, 25 ரேடியேஷன் எழுதி கொடுத்துட்டாங்க. 3 ஆபரேஷன் நடந்து என் உடம்புல 2 கிலோ சதையை வெட்டி எடுத்துட்டாங்க. அந்த வேதனையோட தான் நான் காலையில கடந்து வந்தேன். கர்த்தாவே நீர் என்னை தொட்டு பூரண சுகம் கொடுக்கணும்னு கர்த்தர் என் பேரை சொல்லி கூப்பிட்டு மகளே கிறிஸ்டி உனக்கு பூரண சுகத்தை கட்டளையிட்டேன்னு கர்த்தர் பெரிய விடுதலை கொடுத்தார். அவ்வளவு சந்தோஷமா இருக்கிறாங்க பாருங்க. ஆமென் ஆமென் ஆமென். எந்த கண்ணு தெரியாது? இந்த கண்ணு தெரியாது. தெரியாது. இந்த கண்ணு தெரியாது. டாக்டர் பார்க்க முடியாதுட்டாங்க. எவ்வளவு காலம்? 2 வருஷமா. 2 வருஷமா அந்த கண்ணுல பார்வை இல்ல. இல்ல, நான் மும்பைல இருந்து. இப்ப ஜெபிச்சீங்க. ஆமா, இப்ப தெரியுது பாருங்க. இந்த கண்ணை மூடுங்க. நல்லா தெரியுதா? நல்லா தெரியுது. இது எத்தனை? 2. இது எத்தனை? 5. இப்ப நல்லா தெரியுது. நல்லா தெரியுது. தெரியாத கண்ணுல பார்வையை கொடுத்துட்டார் ஆண்டவர். அல்லேலூயா. திறப்பின் வாசல் ஜெபத்தில் கலந்து கொண்ட திரள் கூட்ட ஜனங்களும் பயங்கள் நீங்கி தேவ சமாதானத்தை பெற்று
திட நம்பிக்கையோடு திரும்பிச் சென்றனர். ஒரு விஷயத்தை குறித்து கொஞ்சம் மனக்குழப்பமா பயத்தோட தான் இருந்தேன். ஆனா ஆண்டவர் வந்து தெளிவா பேசினாரு. எதிர்காலத்துல வந்து உயிரோட இருக்கிற தேவன் வந்து பொறுப்பெடுத்துக் கொள்வாருன்னு. இந்த நேரத்தில் இந்த இடத்துல வந்து என்னோட பிரச்சனை நாங்கள் உணர்ந்தோம். இன்னைக்கு சமாதானத்தை குறித்து அண்ணன் பேசினாங்க. இன்னைக்கு எங்க உள்ளத்துக்குள்ள ஒரு சமாதானம், எங்க குடும்பத்துக்குள்ள ஒரு சமாதானம் ஆண்டவர் கொடுத்திருக்காரு. ஆண்டோட நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். மனசுல நிறைய பாரத்தோட வந்தோம். நாங்க நிறைய வேண்டுதல்கள் வச்சுட்டு வந்தோம். அதெல்லாம் இப்ப நிறைவேறின மாதிரி சந்தோஷமா இருக்கு. பரிசு டென்ஷன் அது மாதிரி எல்லாம் இருந்தது. இங்க வந்து கொஞ்சம் ரிலாக்ஸ்டா இருக்கு. சில டைம் வந்து ஏதாவது பேசினா பயப்படுவேன். அதுக்காக நான் ப்ரே பண்ணி என்னோட பயம்லாம் போயிடுச்சு. நான் நெக்ஸ்ட் டைம் அதே மாதிரி வரணும்னு ஆசைப்படுறேன். எதை கேட்டாலும் என் பிள்ளைகிட்ட செத்துறனே சொல்லுவேன். இனிமே அந்த வார்த்தை சொல்லக்கூடாதுங்கிற ஒரு தீர்மானத்தோட நம்ம தேவனுக்கே மகிமை உண்டாவதாக.